பாகிஸ்தானுடன் போர் என்ற அந்த விஷயம் எல்லா இடத்துலையும் பேசப்படுகின்ற விஷயம். ஆனால் அஃப்கோர்ஸ் இன்று நாளை டிவி விவாதங்களில் வராது. ஏனென்றால் இன்னைக்கு விஜய் கோயம்புத்தூர் சென்றிருக்கிறார். அதுதான் முக்கியமான விஷயமாக எடுத்துக்கொள்கிறார்கள். இங்கே போரை பற்றி அனைவரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நண்பர்கள் பலரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பாஜகவை சார்ந்த நபர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நியூமரிக்கல் சுப்பீரியாரிட்டி எவ்வளோ நம்ம அதிகமாக இருக்கும் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதில் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு பாகிஸ்தானோட ஒரு பார்டர் மட்டும் கிடையாது, வேறையும் பார்டர்ஸ் இருக்குது. அந்த பார்டர்ஸை நாம் காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இப்போ குறிப்பாக சீனாவோடு இருக்கிற பார்டர், ஒரு பெரிய பார்டர் இருக்கிறது. அந்த பார்டரில் நாம் பல இடங்களில் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். சீனாவுடைய ஊடுருவல் எந்த அளவுக்கு இருக்குன்ற பார்த்து கொண்டு இருக்கோம். அதனால் அங்கிருந்து பெருசாக நீங்கள் ட்ரூப்ஸை மாற்றிக்கொண்டு இங்கே கொண்டு வைக்க முடியாது. எது வெஸ்டர்ன் பார்டர்லையோ இல்லை என்றால் நார்தர்ன் பார்டர்லையோ கொண்டு வைக்க முடியாது. அதாவது குறிப்பாக நார்தர்ன் கமாண்டனுடைய ஏரியாவிலையோ இல்லைன்னா வெஸ்டர்ன் கமாண்டினுடைய ஏரியாவிலையோ சவுத் வெஸ்டர்ன் கமாண்டினுடைய ஏரியாவிலையோ வைக்க முடியாது. அதே மாதிரி தான் பங்களாதேஷ் அருகில் இருக்கின்ற நம்மளுடைய சில பெட்டாலியன்ஸ் அங்கே தேவைப்படுகிறது. ஏனென்றால் பங்களாதேஷோட அந்த அளவுக்கு ஒரு சுமூகமான உறவு இப்போ கிடையாத ஒரு நிலை இருக்கிறது. அப்போ நமக்கு இந்த நியூமரிக்கல் சுப்பீரியாரிட்டி பாகிஸ்தானோட ரொம்ப அதிகமாக நமக்கு நம்பர்ஸ் இருக்குது என்று அனைவரும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அது உண்மையாக இருந்தால் கூட அந்த அளவுக்கு நம்பர்ஸ் இருக்கிற அத்தனை நபர்களையும் ஆர்மிக்காரர்களையும் நாம் இங்கே பயன்படுத்த முடியாத ஒரு நிலை இருக்கிறது. அப்போ இந்த மூத்தோடுக்கே ஜவாப் தேனாக என்ற அந்த ரேவந்த் ரெட்டி முதலமைச்சர் சொல்றதானாலும் சரி, இல்லை பாக்கி இருக்கிற நபர்கள் பாக்கி பாஜகவை சார்ந்த நபர்கள் நாம் கம்ப்ளீட்டாக முறியடிச்சிருவோம் என்ற இவர்களெல்லாம் தூக்கி போட்டு பாகிஸ்தானியை டெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்கன்ற சொல்றதுல அதுல நம்பர்ஸ் இல்லாத காரணத்தால் நமக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாகத்தான் இருக்கிறது. நாம் இன்னொரு விஷயம் மறந்துவிடக்கூடாது. அதாவது கோவிட் டைமில் நாம் ஆள் குறைப்பு நடத்தினோம். ஆள் குறைப்பு இல்லை, ஆள்களை அதிகமாக எடுக்கவில்லை. அதனால இப்போ ஏறத்தாழ ஒரு 1.5 லட்சம் பேர் கம்மியாக இருக்கிறார்கள் ஆர்மியில் என்ற ஒரு செய்தி வந்தவண்ணம் இருக்கிறது. அதே மாதிரி இந்த அக்னிவீர் ஸ்கீமினால் அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் இப்போ இருக்கின்ற ட்ரெயினிஸ் என்ற அந்த கேள்வியும் இருக்குது. இந்த 3 காரணங்களுக்காக இப்போ ஏறத்தாழ பாகிஸ்தானுடைய இருக்கின்ற ஏறத்தாழ அதே ஒரு ஸ்ட்ரென்த் தான் இந்தியா ஆர்மிக்கும் இருக்கிறது. இதை தாண்டி இருக்கின்ற விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, பல முறை நாம் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ஸ் நடத்தி இருக்கிறோம். குறிப்பாக இப்போ சமீபத்தில் பாலக்கோட் 2019 பண்ணோம். அதுக்கு முன்னால் 2016 சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ஸ் பண்ணோம். அதுக்கு முன்னையும் பண்ணியிருக்கோம். ஆனால் நாம் காணுகின்ற ஒரு விஷயம் என்னவென்றால், சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ஸ் எஃபெக்டிவாக கிடையாது என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு ஏனென்றால் அதை தாண்டியும் அவர்கள் ஊடுருவல் நடத்தி கொண்டிருக்கிறது. இப்போ இந்த அட்டாக் நடந்த இந்த பெஹல்காம் அட்டாக் கூட அதுக்கு பிறகுதானே நடந்திருக்கிறது. அப்போது இது உங்களுடைய சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ஸோ இல்லை என்றால் இந்த ஷார்ட் டியூரேஷன் விஷயங்கள் இல்லை என்றால் அங்கே போய் குண்டு போட்டு வர்றது, இதெல்லாம் எஃபெக்டிவாக இல்லை என்றது தான் ஒரு பிரச்சனையாக இருக்குது. இன்னும் அடுத்ததாக இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ஸை ஒட்டி நடந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, பாகிஸ்தான் 2-3 விஷயங்கள் செய்தது. குறிப்பாக அவர்கள் இந்திய எல்லையில் குண்டுகளை வீசிட்டு நௌஷேரா செக்டரில் குண்டுகளை வீசிக்கொண்டு சென்றார்கள். அதே நேரத்தில் அவங்களுடைய ஒரு பிளேனை கூட நாம் சுட்டு பிடிக்க முடியவில்லை. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் சீஃப் சொன்னால் கூட, அதாவது ஒரு F-16 நாங்கள் வீழ்த்தினோன்னு சொன்னால் கூட அதுக்கு ஃபிசிக்கல் எவிடன்ஸ் இல்லாத ஒரு நிலைமை இருக்கிறது. அதே நேரத்தில் இந்தியாவோட ஒரு விமானத்தை சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள் என்பது உண்மை நிலையாக இருக்குது. நாமளும் பார்த்தோம். அதே நேரத்தில் இந்த அபிமன்யு என்ற நபரை அவர்கள் பிடித்தார்கள். அதாவது அந்த பிளேனில் இருந்த பைலட்டை அவர்கள் சிறைபிடித்தார்கள் என்று நாம் பார்த்த ஒரு விஷயமா இருக்கிறது. அதனால் அவங்க கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, பாகிஸ்தானுடைய கான்ஃபிடன்ஸ். அதனால இப்போ நமக்கு இருக்கின்ற ஒரு போருக்கான அந்த ஒரு விஷயம் என்று பார்த்தீங்கன்னா, இன்று அது யார் அந்த முடிவை எடுக்க வேண்டும் பார்த்தீங்கன்னா, பிரதமராக எடுக்க வேண்டும். ஆனால் பிரதமர் இந்த பாலக்கோட்டில் நடந்த அந்த விஷயம் அவருக்கு மிக தெளிவாக தெரியும். அதனால் ஒரு டிட்டரன்ஸ் இன்னும் வரவில்லை என்றும் அவருக்கு தெரியும். அதனால் அதை தாண்டி ஒரு ஸ்டெப்பு தான் தேவைப்படுகிறது. அதை தாண்டி ஒரு ஸ்டெப் எடுத்தால் என்றால் அது ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஒரு போராகத்தான் இருக்க முடியும். அந்த ஃபுல் ஃப்ளெஜ் ஒரு போர் எடுத்தால் நாம் 2 பேரும் நியூக்ளியர் நேஷன்ஸாக இருக்கிற ஒரு பட்சத்தில் நிச்சயமாக பல விளைவுகள் அந்த விளைவுகள் நம்ம நிச்சயமாக யோசித்து பார்க்க வேண்டும். நமக்கு அறிந்த விளைவுகள் என்பது நிச்சயமாக வர்த்தகம் அப்படியே நின்றுவிடும். அதே மாதிரி கமர்ஷியல் ஃப்ளைட்ஸ் ஏறத்தாழ கம்ப்ளீட்டாக நின்றுவிடும். அதை தாண்டியும் நம்ம எவ்வளோ நியூக்ளியர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் எங்கெங்கே வச்சிருக்கிறோம் என்றெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கு, உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயமா இருக்கிறது. பாம்பேயில் இருக்கிறது, ராஜஸ்தானில் இருக்கிறது, அதே மாதிரி கர்நாடகத்தில் இருக்கிறது, இப்போ நம்முடைய கூடங்குளம் இருக்கிறது, இந்த பக்கம் கல்பாக்கம் இருக்கிறது. இந்த மாதிரி பல இடங்கள் 18-20 இடங்களில் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறது. அதை தாக்கக்கூடிய ஒரு விஷயமாக கூட அவர்கள், ஒரு டார்கெட்டட் இடமாக கூட அவர்கள் பாகிஸ்தானியர்கள் எடுக்கலாம். எந்த அளவுக்கு அவர்கள் சக்சீட் ஆவார்கள் என்றெல்லாம் சொல்ல முடியாது. பட் இப்போ இருக்கின்ற நிலைமைன்னு பார்த்தீங்கன்னா,
இந்த மாதிரி ஒரு போரில் வருகின்ற ஒரு போரின் விளைவாக வருகின்ற அந்த இன்னல்கள் என்பது மிக மிக பெரிதாக இருக்கும். இதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இது பாகிஸ்தான் வந்து அப்படியே ஏதோ உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவளை போய் அடித்துட்டு வரலாம் என்ற அந்த ஒரு மனப்பான்மை வந்து தவறு என்று நான் கருதுகிறேன். அவர்களும் தயாராகத்தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் நிச்சயமாக வெப்பன்ஸ், மாஸ் டிஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கிறது. இந்தியா வந்து இந்தியாவை சிதைக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தில் இருக்கின்ற நபர்கள் தான் இப்போது வந்து இந்த போருக்காக அந்த போர்வாளை ஏந்தி முன்னே சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் போரில் இருந்து நம்ம தான் அதிகமாக பாதிக்கப்படுவோம் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் பாகிஸ்தானை பொறுத்தவரை அங்கே இருக்கின்ற ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால், நாம் அவர்களை, அதாவது பாகிஸ்தானை வந்து 71 வீழ்த்தினோம். அங்கு இருக்கின்ற ஜெனரல்களுக்கு இன்னமும் வந்து அதாவது நம்ம பாகிஸ்தானை ரெண்டாக உடச்சு விட்டோம். ஈஸ்ட் பாகிஸ்தான், வெஸ்ட் பாகிஸ்தான் என்று இருந்ததை வந்து பங்களாதேஷும் பாகிஸ்தானாக மாற்றிவிட்டோம். அதிலிருந்து அவர்கள் இன்னும் கரையேறவில்லை என்றதான் முக்கியமான விஷயமா இருக்கிறது. அவர்களுக்கு எப்பவும் இந்த ஊடுருவல், போர் என்பது அவர்களுக்கு விஷயமாகத்தான் இருக்கிறது. அப்போ பாகிஸ்தான் ஆர்மியை வந்து நாம் எப்படி வந்து டெஸ்ட்ராய் பண்ண முடியும் என்ற அந்த எய்மோடு நாம் வந்து ஒரு போர் தொடக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டால் நிச்சயமாக அந்த போர் இருக்கத்தான் செய்யும், நடக்கத்தான் செய்யும். நம்ம அனைவர்களும் அதுக்கு வந்து சப்போர்ட் தான் செய்ய வேண்டும் என்ற நிலை இருக்கிறது. ஆனால் அதை தாண்டி ஒரு லிமிட்டெட் போர் இல்லை என்றால் இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ஸ் என்று எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ஸ் இதுவரை எஃபெக்டிவாக இல்லை என்றதுதான் ஒரு 20 வருட காலத்தினுடைய வரலாறு நமக்கு கூறுகிறது. அப்போ ஆர் யூ ரெடிங்கிறது கேள்வி மட்டும்தான். அதாவது நீங்கள் இன்னல்கள் அனுபவிக்க தயாராக இருக்கிறீர்களா? நாளைக்கு உங்களுக்கு துபாய்க்கு ஃப்ளைட் இருக்காது, வச்சிருக்கின்ற பல நாடுகளுக்கு இது போர் ஆரம்பித்து விட்டால் கமர்ஷியல் ஏர்லைன்ஸ் ஏறத்தால் எல்லா இடத்துலையும் மூடி விடுவார்கள். அதே மாதிரி நம்மளுடைய இக்கானமி அப்படியே படுத்துவிடும். ஏனென்றால் வர்த்தகம் போக வர மிக மிக கடினமாக இருக்கும். அதே மாதிரி there will be a lot of demand on us. ஒரு நாள் வந்து இன்னதான் கிடையாது, அந்த அளவுக்கு ஒரு நம்மகிட்ட டிமாண்ட் பண்ணுவாங்க. இதற்கெல்லாம் நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? ஆர் யூ ப்ரிப்பேர்ட் ஃபார் பெயின்? இஃப் யூ ஆர் ப்ரிப்பேர்ட் ஃபார் பெயின், நீங்கள் பார்க்கலாம் யுக்ரைனில் இந்த அளவுக்கு மக்கள் வந்து அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கலாம். ஆனால் ரஷ்யாவில் எந்த அளவுக்கு அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியாது. அப்போது இந்த ஒரு கம்பேரிசன் வேண்டுமென்றால் ரஷ்யானுடைய ஆர்மி எவ்வளவோ பெரிய ஆர்மி, அது மாதிரி இந்தியா ஆர்மி எவ்வளோ பெரிய ஆர்மி. யுக்ரைனுடைய ஆர்மி மிக சிறிய ஆர்மி, அவர்களுக்கு அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி கிடையாது. ஆனால் அவர்களே ஏறத்தாழ ஒரு விரலை விட்டு ஆட்டுற மாதிரி ஒரு விஷயம் தான் அங்கே வந்து ரஷ்யாவில் செய்து கொண்டிருந்தார்கள், அட்லீஸ்ட் இதுவரை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் பார்த்தோம். அதே மாதிரி காசால வந்து ஒரு பில்டிங் இன்னும் ஸ்டாண்டிங் கிடையாது. ஆனால் இருந்தாலும் இன்னைக்கும் அவர்கள் வந்து 40 பேரை, அந்த ஹமாஸ் என்ற கும்பல் வந்து 40 பேரை வந்து சிறைபிடித்துக் கொண்டு வைத்திருக்கிறது என்பதுதான் உண்மை நிலையாக இருக்கிறது. அப்போ காசா கம்ப்ளீட்லி ஃபிளாட்டன்டு. ஆனாலும் ஒரு சிறியவன் ஒன்றுமில்லை, ஏறத்தாழ ஜஸ்ட் AK-47ஸும் பின்ன ராக்கெட் லான்ச்சர்ஸும் வைத்திருக்கின்ற ஒரு கும்பல் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஆர்கனைஸ்டு இஸ்ரேலி ஆர்மிக்கு வந்து இன்னமும் வந்து பிடிகொடுக்காமல் இருக்கிறது பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். இதுதான் போர், இதுதான் உண்மை நிலைமை. இதற்கு நீங்கள் தயாரா என்ற கேள்விதான் நான் எழுப்ப விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.